தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. காலையிலே அவரை தேடுவது மிகுந்த பாக்கியமான ஒரு தருணம் இது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு தருணத்துக்குள் வந்திருக்கிறோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு, இந்த சபை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான நாளாய் மாற்றும். இன்றைக்கு எங்களோடு பேசும் நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், உமக்குள்ளே தட்டி எழுப்பட்டும். உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கருத்தாய் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, 2011 வருஷத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று எந்த ஒரு மனிதன் தாண்டோண்டித்தனமாய் நினைத்து இருமாப்பாக ஒரு காரியத்தை ஒருவன் செய்ய நினைப்பானால் அவைகளெல்லாம் உடைந்த பானையை போல மாறிவிடும். எனக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது, என்னை அதிகாரம் செலுத்த ஒரு அதிகாரி இருக்கிறார், என்னை நியாயம் தீர்க்க ஒரு நியாய சங்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நான் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நின்று நான் கணக்கு சொல்ல வேண்டும், ஆகவே நான் பயத்தோடு பக்தியோடு வாழ வேண்டும் என்று சபை அந்த உணர்வோடு கூட இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவன் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு 3 நியாய தீர்ப்பை குறித்து சொல்லியிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் மேல் செலுத்தின நியாய தீர்ப்பை பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு விசுவாசியின் மேல் வருகிற நியாய தீர்ப்பை நாம் பார்த்தோம். மூன்றாவது புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு என்னென்று சொல்லி பார்த்தோம். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை பார்க்கிற போது யூதர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளின் மேல் வருகிற நியாய தீர்ப்பை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நியாய தீர்ப்புகள், அது மாத்திரமல்ல தேவதூதர்களுக்கு மேல் வருகிற நியாய தீர்ப்பை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த 3 நியாய தீர்ப்புகளை இன்னொரு நாட்களிலே நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது நியாய தீர்ப்பு, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கருத்தாய் உங்களுடைய வேத பகுதியை திறந்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் நின்று பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நாம் கடந்த நாட்களிலே பார்த்த நியாய தீர்ப்பு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபரை, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் சொன்னேன். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு இது உலகம் தோன்றியது முதல், இது இன்னமும் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக வரைக்கும் தோன்ற போகிற அத்தனை பேருக்கும் வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பு. குறிப்பாக இந்த உலகம் தோன்றி இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்காமல் அல்லது அவரை
அவரை மறுதலித்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போன இந்த உலகத்திலே தோன்றின அத்தனை பேரும் அந்த நாட்களிலே நியாய தீர்க்கப்படுவார்கள். இந்த நியாய தீர்ப்பு யாரும் சிக்கிக்கொள்ளவே அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எல்லாரும் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அது பாருங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கட்டேன். அதனால தான் பெந்தேகோஸ்தேக்காரங்க விழுந்து விழுந்து சொல்றோம். அநேக உலக மக்களுக்கு தான் இஷ்டம் போல வாழ்றது காரணம் என்னன்னா, மனுஷன் வாழ்ற வரைக்கும் வாழ்க்கை, அவன் செத்துட்ட பிறகு அவனுக்கு வாழ்க்கையில ஆகவே இஷ்டமா வாழ்ந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயம் இல்லாம வாழ்றாங்க. என்னவா போர், இந்த உயிர் போறதுக்குள்ள அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லி போறாங்க. அருமையானவர்களே, அது ஒருவேளை உண்மையா இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அப்படி இருக்க முடியாது. மரித்தோர் உயிர்த்தெழும்ப வைத்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? நியாய தீர்ப்பை அவர் செய்வாராம். ஆகவே நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் அது உரியதா இருக்கிறது. மிக ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய காரியங்களை செய்யணும். இதுல பாத்தீங்கன்னா, அப்போ தேவன் என்ன செய்தார்? ஒரு வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி சமூகத்தின் பூமியும் வானம் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அவ்வளவு பேர் நிற்கிறாங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. புஸ்தகம் அல்ல, புஸ்தகங்கள் என்ன செய்யப்பட்டது? இன்றைக்கு 4 விதமான புஸ்தகத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். புஸ்தகங்கள் என்று இருக்கிறது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அதில் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதா என தீர்ப்படைந்தார்கள். அந்த நியாய தீர்ப்பை அடைந்ததற்கு நல்ல கொஞ்சம் கவனிங்க. சமுத்திரம் தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தது. யார் யாரா கடல்ல விழுந்து செத்தாங்களோ அந்த கடல் அந்த செத்தாரெல்லாம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் நிறுத்துதான். இந்தா போ. பாதாளம் செத்தவரை கொண்டு போய் நிறுத்துது வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி. அடிபட்டு செத்தியா, இல்ல நீ காயலாகி போய் செத்தியா, எங்க செத்த அந்தந்த இடத்துல பூமி எங்கெங்க உன்னை புதைச்சாங்களோ அந்த பூமி ஒப்பு கொடுக்கும் ஆண்டவர்கிட்ட. சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும். நீ செத்துட்டாலும் உனக்குள்ள உயிர் தெழுதலை கொடுத்து அந்த சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும். மரணம் உனக்குள்ள ஜீவனை கொடுத்தவன் அங்க ஒப்பு கொடுக்கும். பாதாளம் செத்துட்டாலும் அவனை ஒப்பு கொடுக்கும். எல்லாரையும் மரித்த பிறகும் அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான். சோதரிக்க ஒருவேளை சுனாமியில அடிச்சு விட்டோம் சாவரம். இன்னைக்கு சமுத்திரத்துலதான் நிறைய பேர் குவியலா பாருங்க. இந்த ஜப்பான்ல அப்படியே வாரிக்கொண்டு போனது. எத்தனை லட்சம் பேர் செத்தா இன்னும் சரியான கணக்கெடுப்பு இல்ல. வாரிக்கொண்டு போனது, புதைக்கலாம் முடியாது அவ்வளவு பேரெல்லாம். அப்போ அந்த சமுத்திரத்துல சமுத்திரமா கிடக்குது. ஆனால் அந்த கடைசி நியாய தீர்ப்பில் இந்த சமுத்திரம் அந்த ஆளை எல்லாரையும் கொடுக்கும். ஆண்டவருக்கு முன்பதாக, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக அவள் எல்லாரும் கொண்டு வரப்படுவார்கள், நிறுத்தப்படுவார்கள். ஓ மனிதனே, சகோதரனே, சகோதரியே, செத்த பிறகு மனுஷனுடைய காரியம் முடிந்து போறதல்ல. செத்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஒரே நேரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அந்த ஜனமெல்லாம் வந்து நிற்கும். அகில உலக மக்கள் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும். இப்ப வரைக்கும் அந்த புஸ்தகம் மூடி இருக்கு. அந்த நியாய தீர்ப்பினால் அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும். அந்த புஸ்தகத்தின் படியே அவர் நியாயம் தீர்ப்பார். சோதரிக்கும் அந்த புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதுதான் நியாய தீர்ப்பு. அவரா பார்த்து நியாயம் தீர்க்க மாட்டார். அந்த புஸ்தகங்கள் இன்றைய வரைக்கும் உன்னை குறித்த அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வருகிறது. சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்த அந்த புஸ்தகங்களில் எழுதி வருகிறார். அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த நாட்களில் திறக்கப்படும். அது சர்வ வல்லவரால் வாசிக்கப்படும். வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி உனக்கு நியாய தீர்ப்பளி. இப்ப வரைக்கும் நீ செய்கிற, ஓடுகிற, நீ பண்ணுகிற அட்டுழியங்கள், அநியாயங்கள், தேவனுக்கு விரோதமானவைகளை நீ செய்கிறவைகள் எல்லாம் அந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி வருகிறார். அந்த எழுதப்பட்ட வாக்கியங்கள் ஒரு நாள் எழுதப்பட்டதாக இருக்காது. அந்த ஒரு நாள் அந்த புத்தகங்கள் திறக்கப்படும். அந்த புத்தகத்தை திறக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவரே. அந்த புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது அந்த புஸ்தகத்தில் உன்னை குறித்து நீ இந்த உலகத்தில் எப்படி எப்படிலாம் வாழ்ந்ததாக அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்களிலே நீ தலையிட்டாய் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை கேட்டபடியே உனக்கு கர்த்தர் சகலத்தை நேரிட பண்ணுவார். யாரும் வந்து ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் தெரியாமல் அப்படி செய்து விட்டேன் என்று
கிருபைக்கோ இரக்கத்திற்கோ தயவுக்கோ அந்த நாளில் இடமே இராது. அந்த வார்த்தைகள் அங்கே நியாயந்திருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகளே ஒரு நியாயந்திருக்கும், நான் அல்ல என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரர்களே, தேவன் சீக்கிரமாய் நியாயந்திருக்க வருகிறார். ஆகவே அந்த புஸ்தகத்தை குறித்த ஒரு அறிவு இருக்க வேண்டும். அந்த புஸ்தகங்கள் கடைசி நாளே திறக்கப்படும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவரை குறித்து எனக்கு தெரியும், மிகுந்த ஒரு வசதி வாய்ப்பான ஒருத்தவர். அவர் இலங்கைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய அந்த கடையை, அந்த முக்கியமான பிசினஸை எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு, நான் தூர தேசம் போய் வருகிறேன், நீ என் சாணத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு சொல்லி போய்விட்டார். போனவர் இலங்கைக்கு போனார். அவருடைய வியாபார தலம் இந்தியாவில் இருக்கிறது. சில வருடம் கழித்து அவர் இந்தியாவுக்கு வந்தார். யாரை நம்பி இந்தியா தேசத்திலே அந்த வியாபாரத்தை விட்டு போனாரோ, நல்ல லாபகரமாய் நடந்த அந்த வியாபாரத்தை நம்பி விட்டு போன அந்த மனிதன் நஷ்டமாக்கி பல ஆயிரம் கோடி லட்சங்களை அவன் கையாடு பண்ணியிருக்கிறது வந்து கணக்கு பார்த்தால் தெரிகிறது. அருமையானே, அந்த வந்த எஜமான் அவரை தண்டித்து அவரை வேலையிலிருந்து நீக்கி, நீ என்னென்ன பணத்தை எடுத்தாயோ அவைகள் எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே அந்த எஜமான் கொண்டு போய் நிறுத்தினானாம். இந்த உலகத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். என் ராஜா அதுபோல தான் தூரதேசம் போயிருக்கிறார். உன்னுடைய கையிலும் என்னுடைய கையிலும் பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். பெரிய ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். கணக்கு வாங்கும்படி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயம் தீர்க்கும்படி சீக்கிரமாய் வரப்போகிறார். தாளந்துகளை அவர் கையிலிருந்து வாங்கின தாளந்துகளை கணக்கு கேட்க வரப்போகிறார். அவர் தந்து விட்டு போன அபிஷேகத்தை கணக்கு கேட்க வரப்போகிறார். அவர் தந்து விட்டு போன உன் கையில கொடுத்து விட்டு போன வல்லமைகளை கணக்கு கேட்க வரப்போகிறார். அவருடைய நம்பி கொடுத்த சில கிருபைகளை கணக்கு கேட்க வரப்போகிறார். இந்த எஜமான் கணக்கு கேட்க வரும்பொழுது அவருக்கு கணக்கை சரியாய் கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவன் நிலையற்றது. எப்படி வாழலாம், என்னமா செஞ்சிடலாம், கொஞ்ச நேரம் பாவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற ஒரு டாக்டிஸே, இப்பதாண்டா அதெல்லாம் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும் சொல்லி அவர்கள் போகிறார்கள். ஓ வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஜீவன் நம்முடைய கையில் இல்லை. ஆவடி என்கிற ஒரு பகுதி உண்டு சென்னையில. அந்த ராணுவங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கிற டாங்கி என்று சொல்வார்களே, அதன் தொழிற்சாலை ஆவடியில் இருக்கிறது. அந்த டாங்கி தொழிற்சாலையிலே வேலை செய்கிற ஒரு பணியாள் தன் வீட்டிலிருந்து கிளம்புகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறேன். கிளம்பி வருகிற நல்ல திடகாத்திரமா இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்கிறார், ஒன்றும் இல்லை. காலையிலே அவர் சாப்பிடுவதற்கு நேரமில்லை. தன் மனைவிடத்திலே சொல்லி, நான் தொழிற்சாலையிலே போய் கம்பெனியில போய் சாப்பிட, எனக்கு நீ இட்லியை நீ டிஃபன் பாக்ஸ்ல வைத்து கொடுன்னு சொல்லியிருக்கிறார். 4 இட்லி அந்த அம்மா வச்சு கொடுத்தாரு. அவர் போயிருக்கிறார், சாப்பாடோடு போயிருக்கிறார். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய சூப்பர்வைசர் கிட்ட ஒரு அனுமதி கேட்டுக்கொண்டு, நான் காலைல சாப்பிடாம வந்துட்டேன், ஒரு 4 இட்லியை சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில போய் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு முதல் இட்லியை புட்டு சாப்பிட்டார், 2வது இட்லியை புட்டு சாப்பிட்டார், 3வது இட்லியை சாப்பிடுவதற்காக இட்லி மேல கை வைக்கும் பொழுது வைத்த கையோடு கூட இருக்கிறது. திடீரென்று ஒரு மாரடைப்பு. அந்த மரத்திலே சாய்ந்த அந்த உட்கார்ந்த நிலையில் கை இட்லியில வைத்தபடி இருக்கிறது, சாய்ந்தபடி இருக்கிறது. போன ஆட்கள் இன்னும் காணவே என்று சொல்லி பார்க்கும்போது அவர் மேலெல்லாம் ஈ வைத்துக் கொண்டிருக்கிறது. உயிர் போய்விட்டது. 2 இட்லியை சாப்பிட்ட முடிந்தவருக்கு 3வது இட்லியை சாப்பிடுவதற்குள்ளாக அவருடைய ஜீவன் அவரிடத்திலே இல்லை. ஜீவனோடு வீட்டை விட்டு கிளம்பி போன மனிதன் பிணமாக உள்ளே வந்தார். மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். தோன்றும் தோன்றாமல் போகிற புகைக்கோப்பாய் இருக்கிறது. காலையிலே பூத்து மாலையிலே உதிர்ந்து போகிற புஷ்பத்தில் கோப்பாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவன் நாட்கள் அது நெய்கிறவனுடைய நாடாவை போல மிக விரைவாய் போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் என்று சொல்வதற்கு மனுஷனுடைய கைகளில் ஒன்றுமில்லை. ஆகவே தான் சொல்லுகிறேன், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. உனக்கு இந்த ஜீவன் இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடு. உனக்கு இந்த நல்ல சுகத்தோடு இருக்கும் போதே கர்த்தரை தேடு.
அதை தேடு. காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, நம்முடைய கையில இல்லை சகோதரனே, நம்முடைய கையில இல்லை. செத்து போற சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், சிங்கம் நாய்க்கு இருக்கிற திறமைகள் சிங்கத்திற்கு இருக்கிற அந்த நல்ல திறமைகள் நாய்க்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாலமோன் சொல்லுகிறான், ஜீவன் இல்லாவிட்டால் அந்த சிங்கம் எதற்கு? உயிருள்ள நாய் வாசி. நம்மை விட எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம்மை விட எத்தனையோ பேர் பரிசுத்தத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க எத்தனையோ பேர் இல்லை. நம்ம விட நல்லா ஜெபம் பண்ணவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் அவங்க எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். இனி அவர்களுடைய கிரியைகள் அதிகமாக்க முடியாது. ஆனால் நாயை போல இருக்கிற நமக்கு ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. நாம் இன்னும் நல்லா ஜெபிக்கலாம், இன்னும் பரிசுத்தத்தை கூட்டிக் கொள்ளலாம், தேவ கிருபையை கூட்டிக் கொள்ளலாம், தேவ தயவை கூட்டிக் கொள்ளலாம், தேவனுடைய இரக்கத்தை கூட்டிக் கொள்ளலாம். அந்த பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவரிடத்திலே ஜெபித்து வாங்கலாம். மகனே, உனக்கு ஜீவன் இருக்கிறது. வாலிப தங்கச்சி, உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. வாலிப தம்பி, உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அம்மா, ஐயா, உனக்குள்ளே விலையேற பெற்ற ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் எதையாவது கட்டறது பெற முடியும். கிருபையோ இரக்கமோ தயவோ அது இருந்தாலும் பெற முடியும். ஜீவன் போய்விட்டால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து போகும். அதுக்கப்புறம் நீ நியாய தீர்ப்பு தான். அதுக்கப்புறம் மேல வந்து நீ என்ன அந்த உலகத்தான் சொல்ற மாதிரி என்ன பாட்டு பூசை வச்சாலும் சரிதான், உனக்காக நீ செத்துட்டவர்கள் 1000 பேர் உனக்கு ஜெபிச்சாலும் சரிதான், ஒரு இவி கூட தேவன் இறங்க செய்ய மாட்டார். உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு செய்யப்படுற ஜபத்துக்கு அர்த்தம் காரணமா இருக்கும். உயிரோடு கூட இருக்கிறவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்தா உடம்புல செத்து வரும். செத்துட்டவனுக்கு என்ன கசாயம் ஊத்துறாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அது போலத்தான் செத்துட்டவனுக்காக நீ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் மரணம் போய் சேர முடியாது. நீ உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ என்ன கிரியை செய்தாய் என்பதை வைத்துதான் ஒரு நியாயத்தை போய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். அவர் நியாயம் சொல்லுகிறவராய் நியாயத்தை உன்மேல் சுமத்த அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த நாட்களில் உன் ஜீவியத்தை நீ எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் பாருங்கள், நீதிமன்றங்களை பாருங்கள். ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறார்கள். நிறுத்தும் பொழுது ஒரு வக்கீல் வாதாடினாலும் சரிதான், ஒரு நீதிபதி என்ன வார்த்தையை சொன்னாலும் சரிதான், அந்த சட்ட புஸ்தகத்தை வச்சுதான் எல்லாமே பேசுவான். இவங்களா இஷ்டமா அந்த நேரத்துக்கு என்ன மனசுல தோணுதோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கு. இந்த குற்றம் செஞ்சவனுக்கு இந்த ஈபிகோ என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இதிலே இது வண்டி இது இந்த வார்த்தைப்படி இந்த சட்டத்தில் இருக்கிற இந்த வரியின்படி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பேராகிராஃப்ல இருக்கிற இந்த வரியிலே சொல்லப்பட்ட இந்த வரியின்படி இந்த வார்த்தைப்படி என்று சொல்லிதான் நீதிமன்றங்கள் புத்தகங்களில் இருந்துதான் சொல்லி நியாயம் இருக்கிறது. அதுபோல என் ஆண்டுடைய நீதிமன்றங்களில் சில புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த புஸ்தகங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே திறக்கப்படும். அந்த புஸ்தகங்கள் நியாய தீர்ப்பு நாளே திறக்கப்படும் பொழுது அந்த புஸ்தகத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய காரியங்களை நீ மிக ஜாக்கிரதையாக கருத்தில் கொள்ள வேண்டும். ரோமர் 2:16 சொல்லுகிறது, என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அது விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அது விளங்கும் என்று சொல்லப்பட்டது. அவை வசனம், வார்த்தைகள், சுவிசேஷங்கள் இவைகள் தான் ஒரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அந்த புஸ்தகங்கள் நல்ல கவனிங்க. முதலில் ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 2:15 சொல்லப்பட்டபடி ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ, எவனுடைய பெயர்கள் அதில் காணப்படவில்லையோ அவன் 2ஆம் மரணமாக அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். எல்லாரும் சொல்லு, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் யாருடைய பெயர் அவைகளில் காணப்படவில்லையோ அவர்கள் யாரா இருந்தாலும் 2ஆம் மரணமாக
எண்ணப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? முதல் குறிப்பு. ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் பரலோகத்திலே இருக்கிறது. மோசே சொன்னான், அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே சொன்னார். அப்படியானால் பகுத்து பாருங்கள், அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படும்? பாவத்தை மன்னித்தவர்களுடைய பெயர்கள் அதில் எழுதப்படுகிறது. நீர் மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், அப்படி மன்னியாவிட்டால் என் பெயரை அதிலிருந்து என்ன செய்யும்? கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ததினாலே கர்த்தர் அவர்கள் மேல் சில நியாய தீர்ப்பை கொடுக்க என்ன வரும்போதுதான் இந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பாவத்தை மன்னித்தருளுவீரானால் என்ன செய்யும்? மன்னித்தருளும். அப்படியானால் முதல் குறிப்பு, ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்படாவிட்டால் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். அப்போ ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நீ தப்பலாம். வாலிப தம்பி, உங்க பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறதா? வாலிப தங்கச்சி, உங்க பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறதா? நீ இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அரசாங்க பதிவேட்டிலே உன் பெயர் பதிவு செய்யப்படுகிறது. இந்நாள், இந்த வருஷத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த ஊரில், இந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையா இத்தனாம் தேதி பிறந்தான் என்று ஒரு சர்டிபிகேட் உனக்கு இந்த உலகம் வைக்கிறது. அதுபோல எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறானோ அவன் பெயர் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால், உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்றிருந்தால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றிருந்தால், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் கழுவிவிட்டார் என்கிற நிச்சயம் உனக்குள் இருந்தால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அர்த்தம். ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் ஆண்டவர் எழுத வேண்டுமானால், அல்லது எழுதப்பட்ட அந்த பெயர் கிறுக்கப்படாமல் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமானால், நீ பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை செய்யாத நபராக நீ இருக்க வேண்டும் என்பதை நீ கருத்திலே கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நான் வேதத்திலே சில வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியப்படுகிறேன். ஒரு முறை ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்களாம். நன்றாய் கவனியுங்கள். அந்த தகப்பன் சாகிற கடைசி நேரம் வருகிறது. ஆனால் அந்த 3 பிள்ளைகள் தனியே விட்டு போகிறோமே என்கிற ஒரு கவலையும் அந்த தகப்பனுக்கு இருந்தது. தாயும் இல்லை. உடனே அந்த 3 பிள்ளைகளையும் தன்னிடத்தில் கூட்டி சேர்த்தார். என் கடைசி ஒரு ஆசை உண்டு, அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று தகப்பன் கேட்டார். 3 பிள்ளைகள் சொன்னார்கள், அப்பா, கடைசி நேரமாய் இருக்கிறது, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். சரி, அப்படியானால் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். 3 பேரும் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்தார்கள். அதில் 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்க சொன்னார். அந்த 3 பிள்ளைகளும் அந்த 10 அதிகாரங்களை வாசித்தார்கள். உடனே தகப்பன் பார்த்து சொன்னார், 2வது முறையும் வாசிங்கள் என்று சொன்னார். 2வது முறையும் 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தார். 3வது முறையும் சொன்னார், மறுபடியும் அந்த 10 அதிகாரங்களை வாசிங்கள் சொன்னார். 1 நாளாகவும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வாசித்தார். அப்போ அந்த பிள்ளைகள் கேட்டார்கள், அப்பா, இதுல ஒன்றுமே இல்லையே, வெறும் பேராக மட்டுமே இருக்கிறது, இதை ஏன் திரும்ப திரும்ப எங்களை வாசிக்க சொல்லுகிறீர்கள் என்பதா இருந்தது. அப்போது அவருடைய தகப்பன் பேசத் தொடங்கினார். அந்த 1ஆம் அதிகாரத்தை சுட்டி காட்டி அதிலே ஆதாம், சேத், ஏனோஸ் என்று வருகிறது. ஆதாமுக்கு பிறகு காயின் ஒருவன் பிறந்தான், அவன் பேர் அங்கு இல்லை. அவனுக்கு அப்புறம் ஆபேல் என்று ஒருவன் பிறந்தான். இந்த 2 பேரும் அங்கே இல்லை. அவர் கேட்கிறார், ஆதாமின் பெயர் அங்கே எழுதப்பட்டிருந்தது, அதற்கு அடுத்தது எழுதப்பட வேண்டுமானால் காயினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் எழுதும் போது ஆதாமை எழுத தொடங்கினவர் உடனே சேத் என்று எழுதுகிறார்.
அங்கு காயின் என்கிறவருடைய பெயர் எழுதப்படவில்லை. காரணம், அவன் கொலையாளியாய் மாறினான், தேவனுக்கு விரோதமானவனாய் மாறினான், தேவனுக்கு விரோதங்களை அவன் செய்தான். அந்த பெயரை என் ஆண்டவர் எழுதாமல் விட்டுவிட்டார். பிறகு ஆபேலுடைய பெயர் எழுதப்படாத காரணம், அவன் கொலை செய்யப்பட்டதனால் அவன் சந்ததி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அங்கே அவன் பெயர் எழுதப்படாவிட்டாலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியல் வருகிற பொழுது ஆபேலின் பெயரை ஆவியானவர் எழுதி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவர் சொன்னார், அப்பா சொல்றாரு, காயினுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆதாம் அடுத்தது காயின் தான் எழுதப்பட வேண்டும். ஆனால் அவன் பாவம் செய்ததினாலே, தேவனுக்கு விரோதம் பண்ணினதினாலே அவனுடைய பெயரை ஆண்டவர் எழுத மறந்து விட்டார் என்று அல்ல, ஏதோ தவறுதலாய் அவருடைய ஞாபகத்திலே அவர் வராமல் போனதினால் அல்ல, அவன் தவறு செய்ததினால் அவனுடைய பெயர் அங்கே அந்த வம்ச அட்டவணையில் எழுதப்படவில்லை. அதை சொல்லிவிட்டு அதே 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை சுட்டிக்காட்டி சொன்னார். நோவா, அது மாத்திரமல்ல, சேம், காம், யாப்பேத். நோவா என்கிற அந்த பெயருக்கு பக்கத்தில் அவருடைய 3 பிள்ளைகளுடைய பெயர்கள் வரிசை கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது சுட்டிக்காட்டினார். ஆதாமின் பிள்ளைகளை வரிசை கிரமமாய் ஆண்டவர் எழுதவில்லை, காயின் பாவம். ஆனால் நோவாவின் பெயரை ஆண்டவர் எழுதும் பொழுது அவன் பக்கத்தில் அவனுடைய பிள்ளைகளின் பெயரில் எல்லாம் ஆண்டவர் எழுதினார். அந்த தகப்பன் சொன்னார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன், நான் மரித்து விட்டாலும் என் பெயரோடு உங்கள் 3 பேருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். என்னோடு மட்டும் இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் முடிந்து போகக்கூடாது. நான் கண்மூடின பிறகு நீங்களும் அந்த பரிசுத்த தெய்வத்தை உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தை செய்யக்கூடாது. அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நியாயாதிபதி. யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவருடைய பெயர்களை மட்டுமே அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். அவருக்கு விருப்பமில்லாதவருடைய பெயரை ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வருகிற ஒரு நேரத்தில் தேவையே இல்லாத சாலமோனை பற்றி சொல்லுகிற போது, சாலமோன் எப்படி பிறந்தான் என்று சொல்ல வருகிற பொழுது அங்கே பச்சைவாள் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் எழுதுவதற்கு கூச்சப்பட்டாரோ அல்லது ஏன் அப்படி மாற்ற தெரியவில்லை. உரியாவின் மனைவியினிடத்தில் பிறந்த என்று எழுதுகிறார். அந்த இடத்திலே உரியா என்கிற ஒரு மனிதனுடைய பெயர் வருவதற்கு தேவையே இல்லை. ஆனால் உரியா ஒரு பரிசுத்தவான், அவன் பாவத்துக்கு உடன் போகாதவன். அன்றைய தாவீது செய்த பாவத்திற்கு உடன் போக வேண்டும் என்று வற்புறுத்தின போதிலும் உடன் போகாதனாலே கொலை செய்யப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே அவன் தேசத்துக்கு உண்மையாய் உத்தமமாய் அவன் யுத்தம் பண்ணினவன். அந்த வம்ச அட்டவணையிலே உரியா என்கிறவன் சம்பந்தமே இல்லாத ஒரு நபன். நான் ஆராய்ச்சி செய்வது அப்படிதான் தெரிந்தது. சம்பந்தமே இல்லாத ஒருவனுடைய பெயரை அசேபாவிடத்தில் பிறந்தான் என்று ஆவியானவர் எழுதலாம், ஆனால் எழுதவில்லை. உரியாவின் மனைவி என்று தான் சொன்னார். உரியாவின் மனைவி என்று இவ்வளவு விரித்து சொல்ல வேண்டுமா? அருமையான தேவனுடைய பிள்ளை, சில இடத்துல ரூத் என்று வருகிறதே, ஏன் பச்சைவாழ்ந்து வர வேண்டியதானே? ஆண்டவர் வேதத்தில் ஒரு எழுத்தும் தவறுதலாகவோ சேர்த்தோ எழுதப்படவே படாது. அவர் எழுதுவது சரியாக, அவர் சொல்லுவது சரியாக, சரியான இடத்தில் எழுதுகிறவர். அவர் எழுதினதை எழுதினதே அவர் ஒரு நாள் தவறாக எழுத மாட்டார். ஆகவே தான் எச்சரிப்பாக இவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தான் சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். நம்முடைய பெரிய வெற்றியின் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கிற வாலிபர் தம்பி கைதட்டி, வாலிபர் தங்கச்சி கைதட்டி, சகோதரனே சகோதரியை கைதட்டி, ஆண்டவர்கிட்ட சொல்லு, தேவனே என்னுடைய பெயர் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். கொஞ்ச நேரம் கைதட்டி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய பெயர் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே.
பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமானவைகளை, தேவனுக்கு உகாத காரியங்களை நீ துணிகரம் கொண்டு செய்வாயானால் எழுதினவருக்கு அது கிறுக்கி போடுவதற்கு கொஞ்ச நேரமாக, ஆனாலும் அப்படி கிறுக்க கூடாது என்பதினாலே உன்மேல் உள்ள அன்பினாலே கர்த்தர் இந்த காலவெளியை முன்னோடி இந்த காலவெளியை முன்னோடி பேசுகிறார். அவர் இருக்குவதற்கல்ல, பேரதிலே இருக்க வேண்டும் என்று. ஆகவே ஆதாமின் பெயரை எழுத வந்தவர் காயின் பெயரை எழுதாமல் தேவனை ஆராதித்த சேத்தின் பெயரை ஆவியானவர் எழுதுகிறார். தேவனை உத்தமமாய் ஆராதிக்கிறவருடைய பெயர் அதிலே இடம்பெறும். சேத்தினுடைய பெயர் இடம்பெற்ற இடத்திலே காயினுடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆராதித்தவனுக்கு அந்த பெயரில் இடம் வருகிறது. கொலை செய்து தேவனுக்கு விரோதமாய் போனவனுடைய பெயரை அவர் எழுதவே விரும்பவில்லை. இதுதான் ஒப்புமை உபமானமாக ஜீவ புஸ்தகம் எப்படி இருக்கும் என்பதை இதுதான் நமக்கு ஒரு வேத கண்ணாடியாய் நமக்கு காட்டுகிறது. உன்னுடைய பெயரும் எழுதப்படுவது மாத்திரமல்ல, அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த பெயர் கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு உத்தம ஜீவியம். இன்னும் அந்த தீப புஸ்தகத்தை குறித்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் பார்க்கிற பொழுது, ஊழியத்திலே பவுலோடு பிரயாசப்பட்டவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். யோதியாலும் சிந்திக்கேயாலும் என்கிற 2 பேரை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, இவர்கள் என்னோடு கூட ஊழியத்திலே பிரயாசப்பட்டவர்கள், இவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அருமையான இந்த யோதியாலும் சிந்திக்கேயாலும் ஊழியத்திலே பிரயாசப்பட்டவர்கள். இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும், அவர்களுடைய அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் அல்ல, ஊழியத்திலே பிரயாசப்படுகிற, ஊழியத்தை ஓடி ஓடி செய்கிற, எப்படியாயினும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற, சௌகரியமாய் ஊழியம் செய்கிறவர்கள் என்று பைபிள் சொல்ல, பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள், பலன் இல்லை ஆனாலும் ஊழியம் செய்கிறவர்கள், பணம் இல்லை ஆனாலும் ஊழியம் செய்கிறவர்கள், சௌகரியம் இல்லை ஆனாலும் ஊழியம் செய்கிறவர்கள், கண்ணீர் சிந்துகிற அனுபவம் ஆனாலும் விதைக்கிறவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள், பாடுகளின் நடுவிலே ஊழியம் செய்கிறவர்கள், நிந்தையின் நடுவிலே தேவனை ஓடி வந்து சேவிக்கிறவர்கள், குடும்பத்திலே பலவிதமான நெருக்கங்களும் இடைஞ்சல்களும் இருக்கும்போது தேவ பணி நடக்க வேண்டும் என்று விரைகிறவர்கள். இந்த சிந்திக்கையாலும் ஏதியாலும் பரிசுத்தவானாகிய பவுலோடு ஊழியத்திலே பிரயாசப்பட்டார். நீங்கள் சபையோடு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறீர்களா? ஊழியர்களோடு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறீர்களா? பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறீர்களா? பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறீர்களா? எந்த நேரமும் நமக்கு உற்சாகம் இருக்காது. ஒரு வாரம் உற்சாகம் இருக்கும், 9 வாரம் உற்சாகமே இருக்காது. என்ன பண்ணுவீங்க அப்போ? உற்சாகத்திலே சில ஆடுறது ஊழியம் பண்றதெல்லாம் ஒரு வாரம் தான் பண்ணும். உற்சாகம் இருக்கும் பொழுது நடைபெறுவது ஊழியம் அல்ல. உற்சாகம் இல்லாத சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்களில் வரும். சில பாடுகள் வரும், சில வேதனைகள் வரும், சில பலவீனங்கள் வரும், சில இயலாமைகள் வரும், சில இழப்புகள் வரும், எதிர்பார்த்ததற்கு மாறானவைகள் கொண்டு வரும். ஆனால் அவைகளை எல்லாம் ஒரு பொருளாக எண்ணாமல் அவைகள் நடுவிலும் தேவ பணியை செய்கிறவர்கள், நடுவிலும் தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள், அது நடுவிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறவர்கள், அது நடுவிலும் ஜெபிக்கிறவர்கள், அது நடுவிலே துதிக்கிறவர்கள், அது நடுவிலே பாடுகிறவர்கள், அது நடுவிலே தேவனுக்காக மற்ற இடத்திலே போய் தேவ காரியத்தை பிரயாசப்படுகிறவர்கள். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நீ உலகத்தை தேவனை விட்டு பிரயாசங்கள் பலன் தராமல் போகலாம், ஆனால் பிரயாசப்பட்டவர், அதுதான் அந்த 2 பேரை பற்றி சொல்லப்பட்ட சாட்சி. பிரயாசப்படுங்க. 2011 சும்மா சாதாரண ஊழியரை பண்ண முடியாது. அப்படியெல்லாம் இந்த கடைசி கால செய்ய முடியாது. To take
ரிஸ்க் எடுக்கணும், பிரயாசப்படணும். எபேசு சபை விசுவாசிகளை பற்றி 7 காரியத்தை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற போது அதுல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அந்த எபேசு சபையை பற்றி சொல்லுகிற போது, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் அவர்கள் ஊழியம் செய்தார் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் சேவை செய்தவர்கள். ஓ வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா, ஐயா, உற்சாகமா இருக்கும்போது தோத்திரம் தோத்திரம் அல்லேலியா எல்லாரும் சொல்லலாம். ஆனால் கண்ணீரான சூழ்நிலையில் உற்சாகமே இல்லாத என்று அடிக்கடி சொல்லுவனே, சில நேரம் கர்த்தரே தம்முடைய கைகளால் கண்ணீரை துடைப்பார். பல நேரம் நம்முடைய கைகளினாலே நம்முடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு நம்மை அழைத்தவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தை துறக்கிற, விசுவாசத்தை துடிக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருந்தார்களாம். இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் இருந்ததாம். அதை பார்த்தே போய் கொண்டிருந்தார்களாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்றாம். அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சர்டன் இடத்துல வரும்போது காலடிகள் தெரியவில்லை, பிரயாணம் நின்று விடவில்லை. சில நேரம் ஒரு அச்சு அடையாளத்தை காட்டுவா. சில நேரங்கள் நீ எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்ப, என்ன செய்வ என்பதற்கு சில நேரங்கள் அவைகளை தெரியாமல் மறைப்பார். வேதம் சொல்லுகிறவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போன போது ஆரோன் மோசே என்பவர்கள் மூலமாக ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் அந்த காலடிகள் தெரியும், சில நேரங்கள் அந்த காலடிகள் தெரியாது. சில நேரங்கள் உற்சாகம் இருக்கும், சில நேரம் உற்சாகம் இருக்காது. சில நேரம் வெளிச்சம் இருக்கும், சில நேரம் வெளிச்சம் இருக்காது. ஆனால் எந்த நேரத்திலே ஓட்டம் தடைபடாதபடிக்கு, எந்த நேரம் ஆவிக்குரிய அந்த அனுபவம் தடைபடாதபடி ஓடுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறான். பாவத்தை மன்னித்த அனுபவம் உள்ளவருடைய பெயர்களை மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்துக்காக சபையோடு ஊழியர்களோடு இணைந்து பிரயாசப்படுகிற பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். பிரயாசப்படுகிறாயா சகோதரனே, சகோதரியே, நீ பிரயாசப்படுகிறாயா? கொஞ்ச நேரம் அந்த உற்சாகத்தில் இருக்கிறாய், சில நேரம் நீ உற்சாகத்திலே ஓடி செய்ய விரும்புகிறாய். ஆனால் சில நேரங்கள் உனக்கு உற்சாகம் குறையும் பொழுது, சில நேரங்கள் உனக்கு சௌகரியங்களும் சில ஆட்கள் உனக்கு ஏற்ற விதமாய் நடவாத போதும் நீ கடினப்பட்டு சில வேளை பின்வாங்கி போகிறாய். தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லி அல்ல, யாரோ உற்சாகப்படுத்துவதனால் அல்ல, உன்னையே நீ உற்சாகப்படுத்திக் கொண்டு தேவனுக்காக விரைந்து செல்ல நீ ஆயத்தமா. ஆனாலும் வேளானாலும் என்னை அழைத்தவருக்கு பின் செல்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. காணானாலும் வேளானாலும் கர்த்தரை பின்னே போகத் துணிந்தேன். காணானாலும் வேளானாலும் கர்த்தரை பின்னே போகத் துணிந்தேன். காணானாலும் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனமும் 17ஆவது வசனத்தை பார்க்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது என்று இருக்கிறது. The book of memory, ஞாபக புஸ்தகம் என் கையில், ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஜீவ புஸ்தகம் மட்டுமல்ல, இயேசுவின் கையில் புஸ்தகங்கள் அவர் கையில் இருக்கிறது. முதல் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், இரண்டாவது புஸ்தகம் the book of memory, ஞாபக புஸ்தகம்.
இந்த ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறவர்கள். நல்லா கவனி, எல்லாரும் என்ன சொல்லுங்க? கர்த்தர் என்னுடைய கையிலே. எல்லாரும் பரிசுத்த வேதாந்தம் கொஞ்சம் கையில வச்சுட்டு சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய கையிலே கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் நேசித்து வாசித்து மனப்பாடம் செய்து இதை தியானிக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தை நான் நேசிக்கும் பொழுது, அந்த புஸ்தகத்தில் கர்த்தரின் பெயரை எழுதுவார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் தியானித்தால் அந்த ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தர் என்னுடைய பெயரை எழுதுவார். பைபிளை கீழே வச்சுட்டு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு அந்த புஸ்தகத்துல பேர். இதை வாசிக்கிறவர்களும் இதை தியானிக்க வேண்டும். இதில் தேவன் நாமத்தை குறித்து முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த புஸ்தகத்திலே விரித்து விளக்கி விவரமாய் சொல்லுகிறது. ஆகவே பயந்து இந்த புஸ்தகத்தை தியானம் செய்ய வேண்டும். இரவும் பகலும் இந்த புஸ்தகத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் தன் காலத்திலே தன்னுடைய கனியை கொடுப்பான். அவனுடைய மரத்தின் இலைகளோ உதிர்வதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீதிமான்களின் சபைகளிலே அவன் நிலைத்திருக்கிறவனாய் இருப்பான். துன்மார்க்கருடைய வழி அழியுமானால் நீதிமானுடைய வழியோ அழிவதில்லை. அல்லேலூயா. இவனோ இந்த வேதத்தை நேசிக்கிறவன் வாசிக்கிறவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரிகாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமல் அதற்கு மாறாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசித்து இதை தியானித்து இதை தன் உணவாக இதை தனக்கு தேவ பிள்ளையே, அடிக்கடி பைபிள் ஸ்டடியில சொல்றதுதான். உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், கார் இருக்கலாம், டூ வீலர் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், டேப் ரெக்கார்டர் இருக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கலாம், அல்லது இன்னும் அதிநவீன அநேக எக்யூப்மெண்ட்ஸ்கள் இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப பண அதிகமான ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்கலாம், புடவை இருக்கலாம், பீரோ இருக்கலாம், பணம் இருக்கலாம், என்னென்ன நகை நட்டுக்கள் இருக்கலாம், அருமையான எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய இருதயத்தில் ஆழமா இருக்க வேண்டிய ஒன்று, என் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் விட என் வீட்டில் இந்த பரிசுத்த வேதாகமம் முக்கியமானது. இதுக்குதான் மதிப்பு என் வீட்டில். இதுக்குதான் மதிப்பு. இதுதான் என் வீட்டில் மிக முக்கியமான இடம்னு சொல்றவங்க இல்லையோன்னு சொல்லி கிடைக்கிறீங்க. என் வீட்டில் எத்தனையோ பேர் இதற்கு நிகர ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இதுதான் என் வீட்டுல முக்கியம். என் வீட்டுல 1000 இருக்கலாம், ஆனா அந்த 1000 எனக்கு என் வீட்டுல அலங்காரம் இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமம் என் வீட்டுல அலங்காரம். இதுதான் சாத்தான மிரட்டும், இதுதான் வியாதியை மிரட்டும், இதுதான் சத்துருவோடு யுத்தம் பண்ணும், இதுதான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும், இதுதான் உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும், இதுதான் உனக்கு நிம்மதியை கொண்டு வரும். இப்போது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது இந்த வார்த்தையை அனுப்பி கர்த்தருடைய சுகமாக்குவார். இந்த வசனம் மந்திரவாதங்களையும் தந்திரவாதங்களையும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. உன் கண்ணீர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நிகரானது இந்த ஒன்று உலகத்தில் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த முக்கியப்படுத்துகிறவர்களுக்கு ஞாபக புஸ்தகம். மூன்றாவது சொல்கிறேன், தேவனுடைய கையிலே கண்ணீரின் புஸ்தகம் ஒன்று உண்டு. கண்ணீர் என்ற புஸ்தகம் ஒன்று உண்டு. தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர்களுக்கென்று கணக்கு வைக்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா அருமையானவர்களே, என் ஆண்டவருடைய கையிலே புஸ்தகங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு புஸ்தகம் கண்ணீரின் புஸ்தகம் இருக்கிறது. நீ தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஆராதிக்கும் போது உன் கண்களில் வடிகிற கண்ணீர், நீ ஜெபிக்கிற போது உன் கண்களிலே வடிகிற கண்ணீர், நீ தேவனுடைய பிரசன்னத்தை கேட்கும் போதே உன்னுடைய கண்களிலே வடிகிற கண்ணீர், அந்த தேவனுடைய அன்பை நினைக்கும் போது உன் கண்களிலே வடிகிற கண்ணீர். ஓ ஹalleluya. தேசத்துக்காக நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய கண்களிலே வடிகிற கண்ணீர்,
கணக்கை பார்த்து அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கண்ணீரை துடைப்பார் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? எதெல்லாம் நீங்க நடக்கணும்னு அழுதீங்களோ அந்த காரியங்கள் நடந்து அந்த பெரிய பலனை அந்த பரலோகத்தில் நீங்கள் பார்க்கிற போது அடித்த கண்ணீர் துடைக்கப்படும். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பீர்களா? கர்த்தரை சோதரிப்பீர்களா? அன்றைக்கு மட்டுமல்ல, இப்பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு நல்லவர். இப்பொழுது தேவனுடைய சபையில் அந்த கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த கரம் இன்றைக்கு முழுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரனே, ஆகவே கண்ணீருக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரா என் தேவனாகிய கர்த்தர். எங்கே நடக்கும் இந்த காரியம்? எங்கே கேள்விப்பட்டிருப்பீர்கள்? கண்ணீருக்கு இந்த உலகத்தில் கணக்கு இல்லை. ஆனால் உன் கண்ணீருக்கு என் கர்த்தர் அதற்கென்றே ஒரு புத்தகத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அலைச்சல்கள் என்று சொன்னால் என்ன? ஏதோ தேவையில்லாமல் அலைகிற அலைச்சல்கள் அல்ல. அருமையானவர்களே, ஊழியத்தின் நிமித்தம், சோதரிக்கிற தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், அவருக்கு ஏற்ற விதங்களிலே நீங்கள் அலைகிறதான அந்த அலைச்சல்கள், அந்த கண்ணீர்கள் சோதரிக்கிறோம் அவருடைய கணக்கில் அல்லவோ. நான்காவது ஒரு புஸ்தகம், அவயவ புஸ்தகம். அவயவ புஸ்தகம். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய சரீரத்தை பாருங்கள். இந்த சரீரம் தோன்றின நாளில் இருந்து இந்த சரீரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீர்கள், இந்த அவயவங்களை எப்படியெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த அவயவங்களுடைய அசைவுகள், அதில் நீங்கள் எதை தொடுகிறீர்கள், இந்த அவயவங்களால் எதை பார்க்கிறீர்கள், இந்த அவயவங்களால் எங்கே போகிறீர்கள் வருகிறீர்கள் என்கிறதான அந்த அவயவங்களினுடைய அந்த கிரியைகள் இன்றைக்கு ஒரு புஸ்தகம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆகவே தான் உங்கள் அவயவங்களை பரிசுத்தமாக நீங்கள் நடப்பிக்க வேண்டும். உங்கள் அவயவங்களால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த அவயவத்தின் தீய செயல்களை நீங்கள் கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சோதரிக்கிறோம். உங்களுடைய சரீரங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவித்து ஒரு புத்தி உள்ள ஆராதனையை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அருமையானவர்களே, நம்முடைய சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அப்பப்போ நாம் ஜெபிக்கிற அந்த பரிசுத்தம், அப்பப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆத்துமா நம்ம கூட பரிசுத்தத்துக்கு உதவியா இருக்கும். நல்லா கவனிங்க, ஆவி ரட்சிக்கப்பட்டாயிடுச்சு, ஆனால் ஆத்துமாவோ ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஆத்துமா ஆவியோடு சேர்ந்து சரீரத்தை தேவனுக்கு என்ன நடத்தும். ஆனா நீங்க சரியா நீங்க ஜெபிக்க வச்சீங்களேன், இந்த ஆத்மா ஆவியோட சேராம உடலோடு சேர்ந்து உன்னை அசுத்தத்துக்கு என்ன நடத்தும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஆத்மா ஆவியோடு கூட சேர்ந்து உங்களை தேவன் பக்கமா நடத்தும். நீங்க ஒரு நாளைக்கு சரியா ஜெபிக்கலன்னா இந்த ஆத்மா ஆவியோடு நேற்றைக்கு சேர்ந்த அதே ஆத்மா அந்த உடம்போடு சேர்ந்து அது பாவத்துக்கு நடத்தும். அதுதான் ஒரு நேரம் பரிசுத்தமா இருக்கிற நாம அடுத்த நேரம் பரிசுத்தமா இருக்க முடியாத காரணம், பரிசுத்தமா இருந்த போது ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்து இருந்தது. ஆனால் நீ சரியா ஜெபிக்காத போது அதே ஆத்மா உடம்போடு சேர்ந்து உன்னை அசுத்தத்துக்கு நேரம் நடத்துகிறது. ஆகவே தான் அவயவங்கள் எப்பொழுது உன்னிலே உருவாக்கப்பட்டதோ அவருடைய அசைவுகள் அதனுடைய காரியங்களுக்கு என்று ஒரு புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி கொண்டு வருகிறார். சகோதரியே, உன் கைகள் என்கிற அவயவம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன் கண்கள் என்கிற அவயவம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன் கண்கள் இயேசுவை மட்டுமே விசேஷமாய் பார்க்கிறதா? ஓ சகோதரனே, உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? உன் கைகள் எப்படி இருக்கிறது? உன் கால்கள் எப்படி இருக்கிறது? அருமையானே, அருமையானே, உன்னுடைய கைகளினாலே சோதரிக்கிறோம். உன்னுடைய சரீரங்களை இச்சையோடு நீயே தொடுவதே தவறு. சோதரிக்கிறோம். உன்னுடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். என் உடம்பு, என் அவயவம், ஆகவே நான் அதை தொடுவேன் என்று தொடுவதற்கே உனக்கே அதிகாரம் இல்லை. ஆகவே மற்றவர்களை நீ தொடுவதற்கு உன் கைக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய சரீரங்களை துரிச்சைக்கு உட்படுத்த அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீயே உன்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. உன்னை தொட்டு ஆட்கொள்ளுகிறவர் இயேசுவாய் இருக்க வேண்டும். உன் அவயவங்களை ஆட்கொள்ளுகிறவர் இயேசுவாய் இருக்க வேண்டும். உன்னுடைய அவயவங்களை
எப்படி பயன்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் அதற்கென்றே ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி பல புஸ்தகங்கள் உண்டு. நேரமில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த புஸ்தகங்கள் திறக்கப்படுகிற போது பெரியோர் சிறியோர் மரித்தோர் எல்லாரும் உயிர் பெற்று அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்பார்கள். அவரவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை அடைவார்கள். வேதம் எப்படி முடிகிறது? அந்த புஸ்தகத்தில் பெயர் காணப்படாதவன் எவனோ அவன் இரண்டாம் மரணமாக அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவருக்கும் அந்த தீர்ப்பு வந்து விடக்கூடாது. அந்த தீர்ப்பு வரக்கூடாது. என் ஆண்டவர் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? Praise the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்ற தலைப்பிலே எங்களோடு கூட பேசின கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், கண்ணீரின் புஸ்தகம், அவயவங்களின் புஸ்தகம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின ஆண்டவரே அந்த காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பேர் இருக்க வேணுமே. உம்முடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஞாபக புஸ்தகத்தில் பெயர்களை எழுதுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அவைகளிலே எங்களுடைய பெயர் இருக்கணுமே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கும் பொழுது எங்களுடைய பேர் அதில் எழுதப்படுகிறது என்று சொல்லியும் ஆண்டவரே துதிக்கிற ஐயா, எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களை ஆண்டவரே நாங்கள் எப்படி பிறப்போம், எப்படி இருப்போம் என்ற விவரங்களை ஆண்டவரே அறிவிக்கிற புஸ்தகம் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் சொல்லப்பட்டுகிறது அப்பா. எங்களுடைய பெயர் ஒரு நாள் புழுதியிலே எழுதப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நீர் விரும்புகிற இடத்தில் எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட, அந்த புஸ்தகங்களில் எங்களை குறித்த நன்மைகள் எழுதப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை நியாயம் தீர்க்க அந்த நாட்களிலே ஆண்டவரே சோத்திர நாங்கள் தண்டனைக்கு உட்படுகிற நியாய தீர்ப்பா இல்லாமல் நம்முடைய மேன்மையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கு அடுத்த நியாய தீர்ப்புகளாய் அது காணப்பட உதவி செய்யும். இதற்கேற்ற விதமாய் உடைய பிள்ளைகள் ஜீவிக்க வாழ எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.